ப்ரெஷர் குக்கரில் அரை கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துட்டு அது 2-3 தண்ணியில் அலசிட்டு அதே ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு வேகவுமே ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் அளவு நெய்யும் 2 ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங்கில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுக்க விடாமே அடுத்து நான் வச்சுருக்க காய்கறிகள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பூண்டு இது எல்லாத்தையும் இதோடு சேர்த்துட்டு அப்படியே கத்திரிக்காயும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த உப்புலேயே இந்த காய்கறி லைட்டாக எண்ணெயிலையும் வதக்கி வரமே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதையுமே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டேன். இது நமக்கு நல்ல எண்ணெயில் வதங்கி வரமே இப்போ லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வரும். இந்த சமயத்தில் மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி 250 ml சேர்த்துட்டு அதே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுமே காய் வேகமே நம்ம பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 2 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அதேமாதிரி மாங்காய் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் 2 சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியிலேயே காய்கறி எல்லாமே நம்மளுக்கு 70% வெந்து வரணும். வெந்து வரமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்ச துவரம்பருப்புக்கு பார்த்தீங்களா அந்த பருப்பு இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி துவரம்பருப்பும் சரி காய்கறியும் சரி எல்லாமே இந்த மசாலையில் வெந்து நம்மளுக்கு தண்ணீர் சுண்டி ஓரளவு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சுண்டி வந்துருச்சு. இடையில நீங்கள் 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பெருங்காயமானது 1/4 டீஸ்பூன் அளவும் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் செம்ம சூப்பரான மிக்ஸ்டு சாம்பார் கறி ரெடி.